வணக்கம் நேயர்களே. பூனேவில் நடந்த ஒரு விபத்து சம்பவமும் அதனைத் தொடர்ந்து அரங்கேறிய காட்சிகளும் இங்க அரசு கட்டமைப்புகள்ல ஊழல் எந்த அளவுக்கு புரையோடி போயிருக்கு என்பதை பட்டவர்த்தனமாக்கியிருக்கு. இந்த கட்டமைப்பு ஏழை மக்கள் கிட்ட ஒரு மாதிரியும் பணக்கார மக்கள் கிட்ட வேற மாதிரியும் எப்படி பாகுபாடு காட்டுதுன்றது மேலேயும் வெளிச்சத்தை பாய்ச்சிருக்கு. இது எங்கேயோ பூனேவில் நடந்த விஷயம் தானேன்னு நம்மளால லைட்டா எடுத்துக்க முடியல. ஏன்னா பார்க்கக்கூடிய காட்சிகளும் கிடைக்கக்கூடிய புதிய தகவல்களும் ஒரு புதுவிதமான அச்சத்தை ஒவ்வொரு சாமானியன் மனதிலும் ஏற்படுத்துகிறது. என்ன நடந்தது? புனே நகரில் கடந்த மே 19ஆம் தேதி ஒரு 17 வயசு இளம் சிறார் தன்னோட நண்பர்களோட +2 மார்க் எடுத்ததுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. நல்ல குடிபோதையில் பப்ல ஆட்டம் போட்டுட்டு அதே வேகத்தில் தன்னுடைய 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள போர்ஷா ஸ்போர்ட்ஸ் காரை ஓட்டியிருக்காரு. 160 கிலோமீட்டர் என்ற அதிவேகத்தில் அந்த காரை ஓட்டி வந்ததில் அதே புனே நகரில் மென்பொறியாளர்களாக பணியாற்றி வந்த அனிஷ் அஸ்வினி என்ற 2 இளைஞர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மீது அந்த போர்ஷா கார் மோதி இருக்கிறது. 15 அடி தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டிருக்கிறார் அஸ்வினி. கூட வந்த இளைஞர் அனிஷும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த வண்டியில் இருந்த ஏர் பேக்ஸ் ஓபன் ஆனதால தப்பிச்சு போக நினைச்ச அந்த இளம் சிறாரோட திட்டம் பலனளிக்கவில்லை. சுத்தி இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இளம் சிறாரை பிடிச்சு காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பிணவரையில் அந்த 2 இளைஞர்களோட உடலும் இருக்கும்போது மற்றொரு பக்கம் வெறும் 12 மணி நேரத்தில் அந்த பையனுக்கு இளம் சிறார் நீதிமன்றம் பெயில் வழங்கியிருக்கிறது. பல அரிய நிபந்தனைகளோட. அந்த அரிய நிபந்தனைகள் பற்றி ஏற்கனவே ஒரு தொகுப்பு நாம பண்ணியிருந்தோம். 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் ஒரு கட்டுரை எழுதணும், சாலை விதிகள் பற்றியும் விபத்தினால் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் குறித்தும். இந்த ஒரு கண்டிஷனோட அவனுக்கு பெயில் கிடைச்சது சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருந்தது. சமூக ஊடகங்களில் இந்த விஷயம் பெருசானதும் அதனைத் தொடர்ந்து பாஜகவோட கூட்டணி இருக்கக்கூடிய அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ இதில் தலையிட்டு இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில கசிஞ்சதாலும் அரசியல் ரீதியாக சமூக ஊடகங்களில் இது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியது. அதனைத் தொடர்ந்துதான் களம் என்னென்ன மாற்றங்களை கண்டதுன்னு நமக்கு தெரிய வந்தது. என்னென்ன நகர்வுகள் அந்த பணக்கார குடும்பம் தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்டது தங்களுடைய செல்ல பிள்ளையை காப்பாற்றுவதற்காக என்ற விஷயங்கள் ஒவ்வொன்றா வெளியே வர இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள்னு 10க்கும் மேற்பட்ட நபர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது? எந்தெந்த இடங்கள்லாம் நீதியை வளைக்க முயற்சி செய்யப்பட்டது? யார் யாரெல்லாம் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? இதை பற்றியெல்லாம் இந்த தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். விபத்து ஏற்படுத்தி அந்த 17 வயது இளஞ்சிறாரை காவல் நிலையத்தில் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒப்படைச்சாங்க. முதல்ல அந்த வண்டியை ஓட்டினது அந்த பையன் இல்லை, அவங்க வீட்டு டிரைவர் தான் என்று பழி தலைமாற்றி விட பார்க்கப்பட்டது. ஆனா அங்கிருந்த மக்கள் அவங்க செல்போன்ல படம் பிடிச்ச வீடியோக்கள்ல வண்டி அந்த பையன் தான் ஓட்டினா என்பது தெளிவாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து தான் அந்த பையனுக்கு ரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டன. முதல்ல ஒரு மருத்துவமனையிலும் இரண்டாவதாக சிறிது நேரம் கழித்து வேறு ஒரு மருத்துவமனையிலும் ரத்த பரிசோதனையானது நடந்திருக்கிறது. இதுல பிரைமரி ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த பையன் குடிக்கவே இல்லை, அவனுடைய ரத்தத்தில் ஆல்கஹால் கண்டென்ட் இல்லை என்ற அறிக்கை வந்தது. பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அதனைத் தொடர்ந்து அந்த பையன் பெயிலையும் வெளிவந்துட்டான். ஆனா இளஞ்சிறார் சட்ட விதிகளின்படி இந்த விபத்தை ஏற்படுத்திய அந்த பையனுடைய தந்தைக்கான தேடுதல் வெட்டி மறுபுறம் போயிட்டு இருந்தது. இந்த நிலையில பப்பில் அந்த பையன் குடிச்சிட்டு இருந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அந்த ரத்த பரிசோதனை மீதான பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருந்தது. இந்த நிலையில் அந்த பையனுடைய அப்பா ஒரு கட்டத்தில் கைது செய்யப்பட அவருடைய ரத்த மாதிரிகளையும் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. அந்த பரிசோதனையில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவதாக எடுத்தாங்க இல்லையா அந்த பையனோட ரத்த மாதிரி, அதுவும் அந்த பையனோட அப்பாவோட ரத்தமும் ஒத்துப்போச்சு. ஆனால் முதல்ல எடுத்த ரத்த மாதிரி, அதாவது பையன் குடிக்கலன்னு நிரூபணமாக்கின அந்த ஆய்வு முடிவில் எடுத்த ரத்த மாதிரி அவங்க அப்பாவுக்கும் அந்த ரத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை பட்டவர்த்தனமாக்கியது. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த ரத்தம் அந்த பையனோடதே இல்லை. தன்னோட பையன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டான், அவனுடைய பிளட் சாம்பிள் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்போவே அவனை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை அந்த பணக்கார தந்தை தொடங்கிட்டாரு. அதன்படி அந்த பையனுக்கு முதல்ல பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த பொது மருத்துவமனையில் ஆள் பிடிக்கும் வேலை அப்போவே தொடங்கி விட்டது. அங்கே கான்ஸ்டபிளாக இருந்த ஒரு நபரை பிடிச்சிருக்காரு. அவர் மூலயமா அந்த துறைக்கான ஹெச்ஓடியை பிடிச்சிருக்காரு. அந்த ஹெச்ஓடியின் வழிகாட்டுதலில் டெஸ்ட் எடுக்கக்கூடிய அந்த மருத்துவரையும் பிடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இந்த பையனோட பிளட் சாம்பிளை குப்பைத்தொட்டியில் தூக்கி போட்டுட்டு வேற ஒரு நபருடைய, குடிக்காத நபருடைய ரத்த மாதிரி எடுத்து இந்த பையன் குடிக்கல அப்படின்னு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. இந்த தகவல் இப்போ வெளியில தெரிஞ்ச உடனே 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அந்த கான்ஸ்டபிள், ஹெச்ஓடி, பரிசோதனை செஞ்ச மருத்துவர் 3 பேருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட மருத்துவர் என்ன சொல்லியிருக்கார்? நான் அமைதியா உட்கார்ந்துட மாட்டேன், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயரை நான் சொல்லுவேன் அப்படின்னு அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நிலைமையை இன்னும் தீவிரமாக்கி இருக்கிறது.
இந்த 17 வயசு பையனோட பிளட் ரிப்போர்ட் எப்படி மாற்றி அமைக்கப்பட்டதுன்ற தகவல் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்க, மற்றொரு பக்கம் இந்த சிறார் நீதிமன்றம் எப்படி 12 மணி நேரத்தில் அவனுக்கு பெயில் வழங்குச்சு அப்படின்றது சார்ந்த கேள்விகளும் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகின்றன. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இருக்கக்கூடிய, செயல்படாத நாளாக இருக்கக்கூடிய சிறார் நீதிமன்றம் அன்று ஏன் செயல்பட்டது? அன்று அந்த அமர்வில் 2 உறுப்பினர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இவர் ஒருத்தர் மட்டும் எப்படி இருந்தார்? அதுவும் வெறும் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் கட்டுரை எழுதுக என்ற நிபந்தனையோடு எப்படி பெயில் கொடுத்தாரு என்ற ஒரு கேள்வியும் அந்த பக்கம் நோக்கி நகர்ந்திருக்கு. இதையெல்லாம் தாண்டி அந்த 17 வயசு பணக்கார பச்சை குழந்தையை காப்பாற்றுறதுக்காக அவங்க வீட்டு டிரைவரை பலிகடாவாக்க பல்வேறு முயற்சிகள் அவங்க குடும்பத்தினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதில் குறிப்பா அந்த பையனோட தாத்தா 74 வயதான சுரேந்திரகுமார் அகர்வால் அவங்க வீட்டு டிரைவரை கடத்திட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சு இந்த ஆக்சிடென்ட் அப்போ நீதான் வண்டி ஓட்டுன்னு ஒத்துக்கோன்னு மிரட்டி இருக்காரு. இந்த விஷயமும் வெளியில வர தற்பொழுது 74 வயது சுரேந்திரகுமார் அகர்வால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதோடு சேர்த்து 17 வயசு மைனர் பையனுக்கு, லைசன்ஸ் இல்லாத பையனுக்கு 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஸ்போர்ட்ஸ் காரை வாங்கி கொடுத்து ஓட்ட அனுமதிச்சதுக்காகவும், அவன் குடிக்கிறான்னு தெரிஞ்சும் அதை அனுமதிச்சதுக்காகவும் அவங்க தந்தை விஷால் அகர்வாலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விஷயம் சோஷியல் மீடியால பூதாகரமா வெடிச்சதை தொடர்ந்து அந்த 17 வயசு இளம் சிறாரும் தற்பொழுது ஹோமுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. இவங்களோடு சேர்ந்து விபத்து நடந்த அன்னைக்கு அந்த பப்ல 17 வயசு பையனு கூட செக் பண்ணாம மது வழங்கியதற்காக அந்த பப்புகளுடைய ஓனர்கள், அதோட மேனேஜர்ஸ், அங்க வேலை பார்த்தவங்கன்னு எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதை தாண்டியும் கைது பட்டியல் நீளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் இந்த விபத்தினால 2 அப்பாவி உயிர்கள் பலியாகி இருக்கின்றன என்ற ஒரு சோகம் இருந்தாலும், மற்றொரு புறம் இந்த பையன் எப்படியாச்சும் தப்பிச்சிருவான் என்ற ஒரு எண்ணம், அந்த ஸ்டீரியோ டைப் எண்ணம் இருக்கதான் செய்தது. அதை சாத்தியம் இல்லாம ஆக்குனது சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான். அதனால தான் இப்போ விபத்தை ஏற்படுத்தின அந்த 17 வயசு பையன் ஜாலியாக பெயிலில் வந்துட்டு இருந்தான். அவனை மறுபடியும் ஹோமுக்கு அனுப்ப வச்சிருக்கு. இந்த பையனை அலட்சியமாக வளர்த்த, பொறுப்பற்ற முறையில் வளர்த்த அந்த பணக்கார தந்தை தற்பொழுது சிறையில் இருக்கிறார். தன்னுடைய செல்ல பேரனை எப்படியாவது காப்பாற்றணும்னு ஆட்கடத்தல் மிரட்டல்னு போன அந்த தாத்தாவும் இப்போ சிறையில் இருக்காரு. பிஸ்னஸ் நடந்தால் போதும், எவன் எக்கேடு கெட்டு போனா என்ன என்ற மைண்ட் செட்டில் இருந்த அந்த பப்ல வேலை பார்த்துருக்கக்கூடிய நபர்கள், அந்த பப்புடைய ஓனர்கள் 17 வயசு பையனுக்கு மது கொடுத்ததற்காக அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம பணம் கொடுத்தா போதும்ட்டு சேவை நோக்கத்தோடு இருக்கக்கூடிய மருத்துவர்களும் இதற்கு ஒத்து போனதற்காக மருத்துவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் நடக்க இருக்கின்றன? இந்த விவகாரத்தில் முழுமையான நீதி அனீஷ் மற்றும் அஸ்வினியின் பெற்றோர்களுக்கு கிடைக்க பெறுமா என்பதையெல்லாம் நாம் வரும் நாட்களில் தான் பார்க்க இருக்கிறோம். நடக்கும் என்று நம்புவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.